This video is sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, மேலும் அதை யார் யார் எடுத்துக்கலாங்கிறத பற்றி, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத பற்றியும் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்துடலாம். இப்போ பொன்னாங்கண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நீர்ச்சத்து, செகண்ட் வந்து கொழுப்பு சத்து, கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, பி மற்றும் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. இந்த கீரையில் வந்து எந்த சூழ்நிலையில் எளிதாக வளரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, வெப்பமான இடங்கள்லையும் மித வெப்பமான மண்டலத்திலையும் வளரக்கூடிய கீரை தான் இது. இதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி, இன்னொன்று வந்து சீமை பொன்னாங்கண்ணி. இதோட நன்மைகளை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உடல் வெப்பத்தை தணிக்க. பொன்னாங்கண்ணி கீரையின் இலைகள்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட எண்ணெயை வந்து உச்சந்தலையில் ஆழமாக தேய்ச்சி ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கலாம். இது வந்து நம்ம அது பிறகு ஷாம்பு பயன்படுத்தி கழுவலாம். இதனால் என்ன இதுனா, உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது. இது மூலம் உடலில் வந்து சாதாரண வெப்பநிலைக்கு குறைக்கப்பட்டு கண்களை குளிர்ச்சியாக வைக்கவும் உதவியாக இருக்குது. ஸோ இது கண்களுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து ஆற்றலை அதிகரிக்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து உடல் ஆற்றல் மட்டத்தை வந்து மேம்படுத்த உதவியாக இருக்குது. இதுக்கு வந்து பொன்னாங்கண்ணி சாற்றை பசும்பாலில் கலந்து சாப்பிட்லாம். இது உடல் வலிமை பெறவும் சுறுசுறுப்பாக இருக்கவும் உதவியாக இருக்குது. மேலும் இதில் வந்து பசும்பாலுக்கு பதிலாக ஆட்டுப்பாலையும் பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. தினமும் காலையில் 1 ஸ்பூன் பொன்னாங்கண்ணி கீரை இலைச்சாற்றை வந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆற்றல் மட்டத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எடை அதிகரிப்பு. குறைந்த எடை உள்ளவர்கள் உடல் எடையை அதிகரிக்க விரும்புனா பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து துவரம்பருப்பு, நெய் மற்றும் பொன்னாங்கண்ணி இலையை வந்து சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இதை சூப்பாகவும் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை அல்லது அதோட இலை வந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. கண் இமைகளில் ஏற்படும் அலர்ஜியை குணமாக்கவும் இந்த பொன்னாங்கண்ணிக்கு பயன்படுது. மேலும் இதில் வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட அந்த அலர்ஜிகளையுமே சரி பண்ணக்கூடியது தன்மை இதில் இருக்குது. அடுத்தது வந்து மலச்சிக்கலை குணமாக்க. பொன்னாங்கண்ணி கீரையை வந்து மலச்சிக்கலை குணமாக்க உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க பொன்னாங்கண்ணி கீரையை தவறாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து ஆஸ்துமாவை குணப்படுத்த. தொடர்ந்து இருமலால் அவதிப்படுறவங்களுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து சிறந்த தேர்வாக இருக்கும். இதற்கு பொன்னாங்கண்ணி சாற்றை 1 அல்லது 2 பூண்டு பற்கள் சேர்த்து டெய்லி அடிக்கடி சாப்பிட்டு வர இந்த ஆஸ்துமா பிரச்சனை சரியாகும். ஸோ இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை வந்து பல்வேறு வழிகளில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை பல்வேறு நன்மைகளையும் தருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing.
Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use.